வணக்கம் நண்பா நண்பிகளே, நீங்கள் வந்துள்ளது ஜோசப் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம கேம் நடப்புறோன்னு கேட்டிங்கன்னா பாப்பி ப்ளே டைம். நிறைய பேருக்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த கேம் பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஒரு டாய் ஃபேக்ட்ரியிலேருந்து மாட்டிப்போம். அந்த டாய் ஃபேக்ட்ரிலேருந்து தப்பிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. சரி மக்களே, வளவல குலகலன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ரைட்டு மகளே, இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். ப்ளே கொடுப்போம். சாப்டர் 1 அட் ஐடு கியூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே சைடில் நியூ கேம்னு இருக்குது, அது கொடுப்போம். ரைட்டு, இப்போ ஸ்கிப் இன்ட்ரோன்னு கேட்காங்க. ஏதோ இன்ட்ரோ போடுறாங்க போல இருக்குது. நம்ம இப்போ இன்ட்ரோலாம் பார்க்க வேண்டாம், அதனால் நம்ம இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிடுவோம். ரைட், இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டேன். சைடில் லோடாக ஆரம்பிச்சிட்டு லோடிங். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹாரர் கேம், அதை இப்போவுமே சொல்லிடுறேன். இங்கே ஒருத்தன் இவன் தான் பாப்பின்னு நினைக்கிறேன், ஏன்னா இவன் படத்தை தான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தாங்க. வெல்கம்னு போட்டிருக்கான், ரொம்ப நன்றிடா. இங்கே ஏதோ டேப் இருக்குது, இந்த டேப் எடுத்தாச்சு. ரைட்டு, இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. ஒருவேளை இதில் போடணுமா? இல்லையே, இதில் டேப் ரெக்கார்டரே கொடுக்கலையே போட. இங்கே இருக்குது பச்சை கலர் டேப் ரெக்கார்டரு. ரைட்டு, இதில் போடுவோம். போடல. போட்டான். ரைட்டு. இங்கே டிவி இருக்குது. இப்போ இதில் ஏதாவது போடுறானான்னு பார்ப்போம். ஏதோ மூஞ்சியாவது என்னது சரியா எனக்கு தெரியல, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். ரைட்டு, இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமுக்கு போவோம். அவங்கள பேப்பர் கட்டு சும்மா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ரைட்டு, என்னடா இது ட்ரெயின்லாம் போகுது, நல்லா இருக்கே. ட்ரெயின் மேலே சுற்றிட்டு இருக்காங்க. இதே நான் எங்கள் வீட்லேயே வரவும் நல்லா இருக்கும். இங்கே ட்ரெயின் கலர் கலராக இருக்குது, பச்சை ரோஸ் கலரா இல்லை ரெட்டு நினைக்கிறேன். அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது ரெட்டு, அப்போ இது என்னது எல்லோ, ஏதோ ஒரு கலர் கலராக கொடுத்துருக்கான். ரைட்டு, ரூமில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூமில் என்ன இருக்குது? ஹக்கி என்ன ஹக்கினா சரி, ஒன்று ஹக்கின்னு கொடுத்துருக்கான். ரைட்டு, இப்போ இங்கே ஏதோ பொம்மை, இந்த இடமே ஒரு மாதிரி அங்கே குப்பையாக கிடக்கு, எல்லா பொருளும் அங்கங்கே கிடக்கு. ரைட்டு, இப்போ வந்து இங்கே ஒரு பூனை பொம்மை போட்டிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு வளவலன்னு பேசிகிட்டு இருந்தான்னா அதை நிப்பாட்டிட்டான். ரைட்டு, இப்போ இந்த ரூமில் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நிறைய பொம்மை அங்கங்கே செதறிட்டு இருக்குது, ஒரு ட்ரெயின் ஓடுது. ரைட்டு, இப்போ வந்து இங்கே வர வழி இருக்கா, அதை நான் இப்போ தான் பார்க்கேன். ரைட்டு, இப்போ நேராக போவோம். அங்கே ஏதோ டோர் இருக்குது. இது என்னடா இது பொம்மை, என்ன பொம்மை இப்படி ஒரு மாதிரி துரு பிடிச்சிருக்கு. ரைட்டு, இரும்புலையே பொம்மை செய்வாங்க. பொம்மைனா இன்னும் காலை வேறு காணும், 2 காலை. ரைட்டு, இப்போ வந்து இந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுவோம். இன்னும் ரூமை திறக்கவும் இல்லை. இங்கே ஏதோ சைடில் ஏதோ கலர் போட கேட்காங்க. இப்போ நான் என்ன கலர் போட? 4 கலர் சும்மா போட்டு பார்ப்போமா? பர்பிள், இது அது 4 கலர் மொத்தம் 4 கலர் போடணும்னு நினைக்கிறேன். இதை நான் என்னடா கலர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 4 கலருன்னு கேட்பீங்க. நிறைய கேமில் இப்படி தான் 4 கலர் 4 நம்பர் இல்லை 4 ஏதாவது சிம்பிள் தான் கேட்பாங்க. அதான் 4 நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ வந்து இது கலருக்கு நான் எங்கே போவேன்? ஒருவேளை இந்த தரையில் இருக்க கலர், ஆனால் தரையில் இவ்வளோ கலர் இருக்கேன், நான் எப்படி கண்டுபிடிக்க? ஒருவேளை இரு, நீலம், மஞ்சள், சிவப்பு, ஆனால் 3 கலர் தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை இங்கிட்டு எங்கடாது இருக்குமா? வேறு ஏதாவது கலரு இல்லையே. இல்லை என்ன பண்ணேன்? வெல்கம். இங்கே ஏதோ போக முடியுது. குனி குனிஞ்ச ஒருத்த குனியவும் மாட்டேங்கான். குனிஞ்சிட்டான். அப்படியே குனிஞ்சே போவோம். ரைட்டு, இங்கே ஏதோ கட்சி கேட்காங்க. என்னடா ஹேண்ட் சென்சாரத்துக்கு அவ்வளோ மேலே வச்சுருக்கீங்கள, அங்கே எப்படி ஜம்ப் அடிச்சு போய் தொடணுமா? எப்படின்னு தெரில. ரைட்டு, இங்கே பொம்மை தலை பிஞ்சு போய் கிடக்கு. ரைட்டு, இப்போ வந்து நம்ம குதிச்சு வந்தாச்சு. நான் என்ன பண்ணேன்? இங்கே ட்ரெயின், இந்த ட்ரெயின் கலர் உருள், இந்த ட்ரெயின் கலராக இருக்குமா? ஆமாம், அப்படின்னு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஓட விடுவான்ல? சரி, எதுக்கும் இந்த ட்ரெயினை போய் போட்டு போவோம். என்ன கலர்லாம் இருக்குது? பச்சை, வேறு ரோஸ், பச்சை ரோஸு, மஞ்சள், ரெட்டு. ரைட்டு மக்களே, இப்போ அந்த கலரை போய் அங்கே போய் போடுவோம். ரைட்டு, இப்போ நான் இங்கே வந்துட்டேன். பச்சை, அப்புறம் இந்த கலர் தான் எனக்கு ரோஸு, அப்புறம் மஞ்சள், ரெட்டு. கரெக்டா? எப்போ டோர் திறந்துட்டு சூப்பர். இப்போ வந்து இது என்னது, இது உள்ளே இருக்குது, இது என்னன்னு தெரியலையே. ரைட்டு, இங்கே ஏதோ டேப் ரெக்கார்டு. இப்போ டேப் எடுத்து திருப்பி போடணுமா? சரி போடுவோம். டேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வேறு ஏதாவது பண்ண முடியுதா? டிவி வருது. ப்ளே டைம். அந்த புள்ளி இது வந்து கிராப் ஹேண்டா? கிராப் ஹேண்டுனா ரைட்டு, இது கிராப் ஹேண்டுன்றாங்க. நம்ம இப்படி போட்டுக்கணும் போல இருக்குது. ரைட்டு,
ரைட்டு இப்போ போடுற மாதிரி காட்டுறாங்க. இதை வச்சு நம்ம வந்து இப்படி நவுட்டிக்கலாம். ரைட் போத் ஹேண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு பொருளை வந்து அட்டாக் பண்ணலாம், அதாவது தள்ளலாம். அதே நேரம் இந்த பொருள் நம்ம பக்கம் இழுக்கலாம். நல்லா இருக்கே. ரைட்டு இப்போ என்ன பண்ணுறான்? ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ 2 வெயிட்டான ஆப்ஜெக்டாக இருந்தால் 2 கை வச்சுருக்கணுமா? இன்னும் தலையில் பிச்சுட்டான். இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அந்த கை வச்சு இங்கே கை வச்சான். ரைட்டு யூஸ் யுவர் கிராப். இது யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணுன்றாங்க? வாட்ஸ் டைம் ப்ளே டைம் யூஸ் பண்ணலாம். எங்கேயா இருக்குது? ஏன்டா ஒன்றுமே இல்லையே. டோரை தந்து விட்றான்லே. இங்கே இருக்குங்க இந்த டிவியில் கட்ட நீல கலர் கை. இது எப்படி எடுக்க? வந்துட்டுங்க. நல்லா இருக்கேன். இங்கே பாருங்க கை. இது பற்றிலா நல்லா போகுது. இதை வச்சு நம்ம ஒரு பொருளை இழுக்கலாம். நாங்கள் எப்படி இழுக்க? ஆமாங்க இழுக்கிறோம். நல்லா இருக்கே. சரி, இதை வச்சு தள்ளவும் செய்யலாம், இழுக்கவும் செய்யலாம். தள்ளி பார்ப்பா, தள்ள வச்சு பார்ப்பான். இந்தா போ. பிடிக்க தான் செய்யலாம். ரைட்டு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். கையை கொடுத்துட்டான். இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். இதுவும் நீல கலரில் தானே இருக்குது. இப்போ வந்து நம்ம இவன் ஒருத்தர் குனியவும் மாட்டேங்க. நம்ம குதிச்சே போயிடும். 1 2 3 ரைட்டு. இதை வச்சு இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போமா? ஆமாம், இதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நல்ல வேலை தாவி குதிச்சு எட்டுற மாதிரி வைக்கல. ரைட்டு, இப்போ திறப்புமா? என்னடா திறக்கவும் மாட்டேங்கான். ரைட்டு, இப்போ தான் திறக்கான். இந்த இருக்காங்க பாப்பி. இதில் கீழே தான் எழுதிருக்கு ஹக்கி. இவன் பேர் பாப்பி இல்லைங்க, இவன் ஹக்கி. இவன் பேர் ரைட்டு. நல்லா இருக்கே ஹக்கி. அப்புறம் இப்போ இங்கே இவனோட சின்ன பொம்மை இருக்குது ஹக்கி. இப்போ இவன் பேர் ஹக்கின்னு நினைக்கிறேன். அப்போ பாப்பி அதே அறியா பாப்பி. ஒரு இந்த கேம் பேர் பாப்பின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ வந்து என்ன பண்ணும்? அங்கே ஒரு ஸ்கேனர் இருக்குது. ரைட்டு, இப்போ இதையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? ஏதோ கரண்ட்டு பாஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி இல்லை, இங்கே கரண்ட்டு போயிருக்கு. இப்போ இந்த ரூமை திறக்கணும்னு நினைக்கிறேன். தர இந்த ரூமு என்னங்க திறக்க முடியல. இங்கே தானே போகணும். வேறு என்ன? இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே சாவி இல்லையே. ஒரு நம்ம கவனிக்க முட்டிருப்போமா? இல்லையே, நான் அப்படின்னா வரும்போதே கவனிச்சிருப்பேனே. ரைட்டு, இப்போ இங்கே வந்து சாவி எடுப்போம். சாவி கொண்டாடா. ரைட்டு, இப்போ சாவி எடுத்துச்சு. சாவியை வச்சு தான் திறக்கணுமா? இல்லை, ஆமாம், சாவி வச்சு தான் திறக்கணும். ரைட்டு, திறந்தாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு கதவு இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்? இப்போ வந்து இந்த ரூமில் ஏதாவது பொருள் கண்டுபிடிக்கணுமா? இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கோம். ரைட்டு, இப்படியே போவோம். இதான் வழி வரும். இது என்னடா ஸ்டிக்கு? இது அந்த டிவியில் பார்த்தனே, அந்த கையை அந்த சைடு போட்டு சுற்றுனாள். எதுக்குன்னு தெரில. சரி, இங்கே வழி போகுது. இது என்னது? இதை வச்சு திறக்கணும் போல இருக்குது. இது என்ன? இது வந்து நீல கலர் கை. சிவப்பு கலர் கை, மஞ்சள் கலர் கை. இன்னும் அந்த டிவியில் வந்து சிவப்பு கலர் கை காட்டுறாங்க. ஒரு நமக்கு சிவப்பு கலர் கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் என்ன வச்ச கரண்டு? கையில் கரண்டு வருது. அது கரண்டு. இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணேன்? இதை வச்சு எதாவது பண்ணணும்னு என்ன பண்ணேன்னு தெரில. இங்கே ஒரு செவுறு தான் இருக்குது. ரைட்டு, இங்கே அப்படி போவோம். நான் அந்த டிவியில் காட்டினேனே இப்படி பண்ணுற மாதிரி. வாயா. ரைட்டு, இப்படி பண்ணியாச்சு. இப்போ வந்து வேறு என்ன பண்ணேன்? வேறு என்னையா பண்ணேன்? இங்கே வேறு ஒன்று இருக்குது. இது 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 வந்துரு. எஸ். இங்கே புரிஞ்சுட்டுங்க. இந்த கையை வச்சு இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து அப்படியே இந்த கரண்ட் இருக்குல்ல, எங்கே போச்சு? இந்த கரண்டை நம்ம இப்படி தொட்டு அந்த கரண்ட்டு கம்பெல்லாம் வந்து இந்த கரண்ட்டு கம்பத்துக்கெலாம் கரண்ட்டு கொடுத்தா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துடும். புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம அப்படியே போவோம். இங்கே ஏதோ 2 கை கேட்காது. இது நீல கலர் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது, சிவப்பு கலரில். அப்போ எனக்கு தெரிஞ்சு சிவப்பு கலர் கை தான் எனக்கு கன்ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. ரைட்டு, இப்போ வந்து போவோம். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீல கலர் கையை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சரி, ஸ்கேன் ஆகிட்டு எப்போ டோர் திறந்துட்டு அங்கே எதுவும் தெரிஞ்சுதுங்க. அங்கே கை யார்? அந்த ஹக்கியோட கைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே டோர் க்ளோஸ் ஆகிட்டு. ரைட்டு, இப்போ வந்து அந்த ஹக்கி அங்கே நின்றுட்டு இருந்தான். ஓரளவு பொம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ வந்து நம்ம நேராக அப்படியே போவோம். போனால் இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை திறந்துப்போம். ரைட்டு, இப்போ அந்த டோரை திறந்து இங்கே ஒரு வழி போகுது. இப்போ வந்து இப்படி இங்கே படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியே மேலே ஏறி போவோம். மேலே ஏறு 1 2 3 4. ரைட்டு, மேலே வந்தாச்சு. மேலே என்ன? இது என்னதுயா? ஏதோ லைட்டு. இது நான் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணேன்? இங்கே எதுவும் நீல கலரில் இருக்குது. நீலம், சிவப்பு.
அப்புறம் என்ன பண்ணேன், நீலம் சிவப்பு பச்சை இது செட்டிங் ஐட்டம்ஸில் போய் பார்ப்போம் என்னெல்லாம் வச்சுருக்கேன். ஆமாம் இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு இந்த இதில் போடணும்னு நினைக்கேன். ஏன்னா இதில் நீ ஏதோ காட்டு போட்டாங்க அவனே. இப்போ நீல கலரில் நம்ம நீல கலரில் இந்த பாக்ஸை போட்டிருக்கோம். இதே மாதிரி இது பேட்டரின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி நீல கலருக்கு நீல கலர் பேட்டரி போட்டாச்சு. இன்னும் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இன்னும் 2 பேட்டரி வேணும். ரைட்டு, இப்போ நம்ம வந்து அதை போய் தேடுவோம். எங்கே இருக்குது பேட்டரி 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 வேறு எங்கே நம்மளோ கிடச்சிருச்சு. பச்சை கலர் பேட்டரி எடுத்துப்போம். ரைட்டு, இப்போ வந்து சிவப்பு கலர் மஞ்சள் கலர் வேணும். சிவப்பு கலர் அந்த இருக்குது. குருவி குருவி குருவி. ரைட்டு, குருவி வச்சாச்சு. ஐயோ மிஸ் ஆகுதே. சரி கிட்டவே எடுத்துடணும், அந்த குருவிக்கிற வேலைலாம் வேண்டாம். ரைட்டு, இப்போ வந்து இன்னும் ஒன்றே ஒன்று தான் மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா இங்கே இல்லை. இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இல்லை. இதுலையும் இல்லை, இங்கேயும் இல்லை. வேறு எங்கே இருக்குது மஞ்சள் கலர், இங்கே பின்னாடி இல்லை. இந்தா இருக்குது. ரைட்டு, இப்போ மஞ்சள் கலர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 3 பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ நான் எப்படி மேலே போவேன். ரைட்டு இங்கே ஏதோ பெரிய டோர் இருக்குது, இது இழுப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வழியாக தான் போகணுன்னு நினைக்கேன். ரைட்டு, இப்போ இந்த டோர் எங்கே ஷார்ட்கட்டுங்க. இப்போ இந்த நம்ம இப்படி கூடி வந்தோம்லாம் எப்படி இந்த இப்படி எங்கே இருக்குது டோரு. அந்தா இப்படி கூடி வந்தோம்லாம் இந்த கதை வழியா. அதே நேரம் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இப்படி கூடி வரோம், புரியுதுங்களா. ரைட்டு, இப்போ வந்து நம்ம மேலே போவோம். அதாவது நம்ம வரும்போது சின்ன டோர் வழியே இப்படி மேலே ஏறி மேலேருந்து குதித்து நம்ம இப்போ இந்த பெரிய டோர் வழியே வரோம், புரியுதா. இது வந்து எப்படின்னா தலையை சுற்றி மூக்கு தொடுற கதையாக தான் இருக்குது. ரைட்டு, இப்போ எல்லா கலரையும் பட்டு பட்டு போடுவோம். க்ரீன் கலர் வைப்போமா. ரைட்டு, இப்போ எல்லா கலரையும் போட்டாச்சு. அங்கே எதுக்கு மிஷின் நவுளுது. இப்போ என்ன பண்ண போகுது, அங்கே டோர் அங்கே 2 கை கேட்கான். எங்க பாருங்கள் மேலே வந்து சிவப்பு கலர் கை. எஸ், இப்போ நமக்கு வந்து சிவப்பு கலர் கை கிடைக்க போகுது. என்ன அங்கேயே நின்றுட்டு இப்போ அதை நம்ம எடுக்க இந்த சைடு வருது. ரைட்டு, இப்போ தெரிஞ்சு அதை நம்ம எடுக்க அதே கீழே போட்டியா. இந்த கை போடு வேற மாதிரி இப்போ 2 கை நமக்கு கிடச்சிட்டு. வெறித்தனம் 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 2 கை கிடச்சிட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே போவோம். இங்கே வந்து நீலம், இங்கே சிவப்பு. ரைட்டு, இப்போ ஸ்கேன் பண்ணுவோம். ரைட்டு, சைடில் லோடிங் ஆகுது. லோடிங் ஆனோடனே இப்போ கதவை திறந்தாச்சு. சூப்பர் வெறித்தனம். இப்போ வந்து நமக்கு வந்து 2 கை கிடச்சிட்டு. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமை என்னாச்சு, டூ நாட் க்ளோசிங் கதவை சாத்திருக்காங்க. திருப்பியும் பசில் பசில் பசில். ரைட்டு, இப்போ நம்ம வந்து இப்படி கூடி இங்கே இருக்க அந்த கரண்ட்டு கம்போ. ரைட்டு, வேறு இங்கே வேறு போகிற மாதிரி இருக்குது. இங்கே மேலே ஏறுவோமா. மேலே ஏறினா இங்கேருந்து எடுக்கணும். ரைட்டு, நீல கை வச்சு எடுத்துருவோம். இப்படி போகணுன்னு நினைக்கேன். போயாச்சு. இது நம்ம இப்போ வந்து சிவப்பு கைக்கு வந்து கொடுக்கணும். இந்த இருக்கா 2ஆம் நம்பர் சோப்பு கொடுத்தா முடிஞ்சிட்டு. அவ்வளோதானா. இங்கே பசில் என்ன வந்தோம் அசால்ட்டாக முடிச்சிட்டோம். நான் வந்து இது ஃபஸ்ட்டு அந்த 2ஆம் நம்பரை பார்த்துட்டேன். சரின்ட்டு போகிற அந்த வழி போலே போனேன். பார்த்தா அந்த கம்பம் இருந்தது. கம்பத்தில் வந்து கையை எடுக்கிற மாதிரி இருந்தது. சும்மா அப்படியே வந்து நீல கையை வச்சு கரண்ட் எடுத்து அந்த கம்பத்தை ஒரு சுற்றி இங்கே கனெக்ஷன் கொடுத்தா பசில் முடிஞ்சிட்டு. நானும் பஸ்ஸில் பார்த்தோன்னே ஐயோ ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினச்சேன். ரைட்டு, நான் வந்து சும்மா பேசிக்கிட்டே எப்படி முடிச்சிட்டேன். என்ன நினைக்கும் போது எனக்கே பெருமையாக இருக்குது. ரைட்டு, இப்போ நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு வந்து விட்டுருக்காங்களு. இது என்னையா என் மேலே வரும்போதெல்லாம் குப்பையாக போட்டாங்களு. நான் இங்கே வேறு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு அதவங்கள சொல்லலை. உடஞ்சி போன பொம்மையெல்லாம் நம்மளை தூக்கி போட்டாங்களு. இப்போ வந்து இங்கே 3 பெரிய பொம்மை இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல. ரைட்டு, இப்போ வந்து இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அழுத்துமா. பட்டன் எடுத்துனா நீட் பவர். பவர் கொடுக்கணும். ரைட்டு, இப்போ பவர் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கைகளை வச்சு அந்த கரண்ட்டு கம்பிக்கெலாம் பவர் கொடுக்கணும். இப்போ இதை தான் போய் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே மேலே வந்து படி இருந்தது. இந்த படி வெளியே அப்படியே மேலே போகும். ரைட்டு, 1 2 3 4 5 6 7. ரைட்டு, இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே என்ன நினச்சேங்க பஸ்ஸிலே தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள பஸ்ஸில் ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 பஸ்ஸில் முடிச்சாச்சு. இப்போ இந்த பஸ்ஸில் பார்க்கலாம். இங்கே போட்டாச்சா. ரைட்டு, இங்கேருந்து அங்கே ஒரு கம்பம் அங்கே ஒரு கம்பம். ரைட்டு, ஆனால் நான் இப்போ எங்கே கொடுக்கணும் அதான் எனக்கு தெரில. 1 2 என்னங்க இழுக்க முடியல. இழு 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 என்னங்க வரமாட்டேக்கி. இப்போ நீ என்ன பண்ண வரமாட்டேக்கி. ஏங்க இது பாருங்கள், இது எதுவும் கம்பி இது நமக்கு இடிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இங்கேருந்து கரண்ட்டு கொடுக்கோமா. அதாவது நம்ம இப்படி கொண்டு வரும்போது இந்த கம்பி இருங்க நம்ம இங்கேருந்து எடுக்க பார்ப்போம். ஒரு செகண்ட். இங்கேருந்து முடியுமா. இங்கேருந்து முடியலைங்க. ரைட்டு இருங்க லைட்டாக முடியுது முடியுது முடியுது.
அதாவது நம்ம வந்து அந்த சைடு நின்றுட்டு நம்ம வந்து கரண்ட் எடுக்க போகும்போது இது வந்து நான் வந்து எலக்ட்ரிக் கம்பி நினச்சிட்ருக்கேன். அதனால் இதுக்கும் சேர்த்து பவர் கொடுத்தேன். பார்த்தா இது வந்து சும்மா சாதா கம்பி தான். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல நின்றுட்டே கரண்ட்டு கொடுங்க. உங்கள் கையை வைங்க அந்த கரண்ட் மேலே, அப்போ உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுமா? அதனால் இந்த ஒரு கம்பி மேலே ஒரு சுற்று, இன்னொரு சுற்றி நான் இப்போ எங்கே பவர் கொடுக்க? இங்கே ஒரு வழி போகுது. ஐயோ போகலையே, ஐயோ ஏதோ தப்பாக இருக்குது. ரைட்டு இருங்க, நம்ம அதே மாதிரி பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ வந்து சோப்பு கலர் இது இப்போ அதே மாதிரி கரண்ட் எடுத்தாச்சு. கையை வச்சு நீல கையை வச்சுட்டு இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுப்போம். இங்கே கொடுத்தாச்சுல? இல்லைங்க கொடுக்கல, ஒரு சுற்றிடும். ரைட்டு 1 2 இங்கே ரைட்டு இங்கே தான் நினச்சேன். 3 அவ்வளோதான் கரண்ட் கொடுத்தாச்சு. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து சுற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம கிராப் ஹேண்டால் அவ்வளோத்துக்கு இழுக்க முடியலை. இந்த கரண்ட்டுக்கு முத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா சுற்ற வேண்டாம். இப்படி இருந்து லைட்டாக இப்படி போயிட்டு வந்தாலே போதும். ரைட்டு இப்போ நம்ம கீழே குதிச்சிரும். ஐயோ கீழே நல்ல வேலை, எங்கே நான் செத்துருன்னு நினச்சேன். நான் வேறு அவசரப்பட்டு கீழே குதிச்சிட்டேன்னா லைட்டாக ஒரு மாதிரி கேர் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டோம். பவர் ஆன். இப்போ வந்து நம்ம பவர் கொடுப்போம். ரைட்டு இப்போ வந்து என்ன ஒன்றும் ஆகலை. சரி இப்போ நான் பவர் கொடுத்துட்டேன்னு. இங்கே எதுவும் லிவர் மாதிரி இருக்குது. இந்த லிவரை பிடிச்சி இழுக்குமா? என்ன ஒன்றும் நடக்கலையே. லிவர் இல்லையே, ஒன்றும் ஆகலை. பவர் ஆன் பண்ணுமா? பவர் ஆனில் தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்? இங்கே லிவர் இருக்குது, அது லிவரே இழுக்க முடியல. ரைட்டு இப்போ வந்து இங்கே நோபடி லீவ்ஸ் வித்தவுட் அ டாய். இங்கே ஏதோ பொம்மை வைக்கணும் போல் இருக்குது. ரைட்டு இங்கே இப்போ கரண்ட்டு. இந்த பட்டன் நம்ம இப்போ தான் சரியாக அழுத்திருக்கோம் போல இருக்குது. இப்போ லைட் இருக்குது. இப்போ முடிச்சு இப்போ இழுத்தாச்சு. இப்போ 1 2 3 ரைட்டு இப்போ 3த்தையும் இழுத்தாச்சு. 3த்தையும் இழுத்தோடனே நமக்கு பொம்மை போகுது. பொம்மை தலை, பொம்மை உடம்பு, பொம்மை கால். இப்போ என்ன ஆகுது? எனக்கு புரிஞ்சுட்டுங்க. இப்போ இந்த 3 பெரிய பொம்மையும் சேர்ந்து நமக்கு ஒரு சின்ன பொம்மை செஞ்சு கொடுக்க போகுது. அந்த 3 பொம்மையும் சேர்ந்து செஞ்சு கொடுக்குற அந்த சின்ன பொம்மையை நம்ம வந்து இங்கே வரும். இங்கே வந்தோடனே இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வச்சு நம்ம போகணும்னு நினைக்கேன். ஆனால் இந்த கேம் வந்து ஹாரர் கேமுன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே ஹாரர் நடக்கலை. ஏன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சு எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் ஒருத்தரையும் காணும். அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரைட்டு இப்போ வந்து நம்ம பொம்மை செய்ய கொடுத்துருக்கோம். அந்த பொம்மை ரெடி ஆகிட்டு வருது. இப்போ வந்து இங்கே எப்படி போச்சுன்னா, இங்கே வந்து போகும்போது பாலிஷ் பண்ணி இந்த சைடு வருது. இப்போ நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொம்மை வரப்போகுது. என்ன பொம்மை வரப்போகுது? ரைட்டு நோட் பண்ணிங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே போனால் நம்மளை இங்கே பார்க்கான்லு இந்த நடுசில் இருக்கானவன். இப்படி போனால் இங்கே பார்க்கான், இப்படி போனால் இங்கே பார்க்கான். டேய் உனக்கு அப்படி ஏன் மேலே என்னடா காண்டு? ஏய் ரைட்டு இவன் அட்டாக்கும் பண்ண முடியல. இவன் ஏதோ சும்மா அந்த பொம்மை இப்படி பார்க்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பொம்மை எப்போ நமக்கு வந்துட்டு பூனை பொம்மை. டேய் 3 பேருக்கும் ரொம்ப நன்றிடா எனக்கு பொம்மை செஞ்சு கொடுத்ததுக்கு. ரைட்டு இப்போ நம்ம பொம்மை வந்து வெளியே வந்துட்டு வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பொம்மை. ரைட்டு இந்த பொம்மையை எடுத்துப்போம். இது வேறு எடுக்கவும் இல்லை. எடுத்துக்கோ இன்னும் எடுக்க மாட்டேங்க. ரைட் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் இங்கே போடுவோம். ரைட்டு பொம்மையை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த டோர் திறக்க மாட்டேங்கி. திறக்கு. ரைட்டு டாய் அப்செக்டட் அப்படின்னு வந்துட்டு ரைட்டு போவோம். ஐயோ எங்க இவன் வந்துட்டான். ஹக்கி டேய் எங்க என்னங்க இருங்க அந்த டிவியில் காட்டினான்லாம் இதை வச்சு தலையை பிக்கிற மாதிரி ஐயோ பிக்க முடியல பிடிச்சிட்டான். எங்க அந்த வீடியோவில் காட்டினா தலையை பிக்கிற மாதிரி. இப்போ திருப்பி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பாப்பியா நானான்னு ஒரு பாய் பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம். ரைட்டு வந்துட்டான். இப்போ வந்து நம்ம ஓடுவோம். இங்கே தானே இருந்தது. அங்கே எதுவும் திறந்துருக்கு. இங்கே போகணும்னு நினைக்கிறேன். இருங்க அப்போ அந்த படி எங்கே அதை லாக் பண்ணிட்டான்னு. இவன் வரான் பாரு. பனைமரத்துக்கு பாதி மாதிரி இருந்துட்டு இவன் உள்ளே வரணும்னு பார்க்கான். டேய் தம்பி உன்னாலாம் உள்ளே வர முடியாதுடா. ஐயோ வரான். ரைட்டு கதவு கூட்டிக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி வந்தானே. ஆனால் நான் அந்த இதில் பயப்படவே இல்லை. ஏன்னா வந்து டக்குன்னு லைட்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. இடம் இருட்டாக இருக்கும் போதே ஏதாவது ஒரு ஆப்பு வைப்பான்னு நினச்சேன். அதே மாதிரி வச்சிட்டாங்க. ரைட்டு இப்போ நம்ம வந்து கீழே போவோம். ரைட்டு இது வந்து போவோமா? ரைட்டு என்னங்க வெண்ட்டுக்குள்ளே தான் வரான். அடா பாவி, பனைமரத்துக்கு பாதி மாதிரி இருந்துட்டு வெண்ட்டுக்குள்ளே வரான். ரைட்டு ஐயோ என்னங்க வெண்ட்டுக்குள்ளே துரத்துறான். அவன் அந்த நெட்டே இருக்க நெட்டுக்குள்ளே இப்படி பூந்து துரத்துறான். ரைட்டு இப்படி போவோம்.
என்னங்க இப்படி துரத்துறான்? அச்சோ இங்கே எது கீழே ரைட்டு கீழே ஐயோ பிடிச்சிட்டான். ஓ மை காட் இவங்க அவன் அவ்வளோ நெட்டையாக இருக்கும் உள்ளெல்லாம் வரமாட்டான்னு நினச்சேன். உள்ளே வாரானே. ரைட்டு மகளே இப்போ திருப்பி வந்தாச்சு. இப்போ திருப்பி அந்த அக்கி வருவான். டே எங்கடா போனேன்? வந்துட்டான் பத்தியில வரான். இப்போ நம்ம வந்து திருப்பியும் குடுக்குன்னு உள்ளே ஓடிடுவோம். இந்த தடவை நம்ம வேகமாக போவோம். போன தடவை நம்ம நின்று போனோம்ல, அதனால தான் மாட்டிக்கிட்டோம். ரைட்டு வேகமாக போனோமா? ரைட்டு இந்த வெண்டு லேன்ஸில் வரும். லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் எடுத்தாச்சு. இப்போ ரைட் உள்ளே போ ரைட்டு. இப்போ வந்து இப்படி நேராக போய்கிட்டே இருங்க. என்ன நான் எப்படி விளாட்றேன் அதே மாதிரி இப்போ வேகமாக லெஃப்ட் எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம கீழே போகணும் ரைட்டு கீழே வந்தாச்சு. இப்போ வந்து நேரா ஐயோ அவன் பின்னாடி துரத்துறான். ரைட்டு இப்படி வந்தாச்சு. ஐயோ அடிச்சிட்டாங்க. ரைட்டில் வழி இருக்குது. அப்பா நான் எல்லாத்தையும் டக்குன்னு கவனிக்கேன். அவன் ஐயோ என்ன இப்படி துரத்துறான்? ஐயோ இங்கே போகல. மக்களே இவ்வளோ நேரம் உங்களுக்கு சவுண்டையும் மியூசிக்கையும் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டுருப்போம். இப்போ ரெண்டத்தையும் ஆன் பண்ணி விளாட போகிறோம். அதே நேரம் முன்னே இருந்ததை விட இப்போ கேம் பிளே பயங்கரமாக இருக்கும். ரைட்டு இப்போ அந்த பாப்பி வேறு வருவான். ரைட்டு அங்கே வந்துட்டோம். சாரிங்க வந்து பாப்பியில் ஐயோ பார்த்தீங்களா சவுண்ட் எஃபெக்டில் பயங்கரமாக இருக்கா? இப்போ நம்ம வந்து நான் தான் கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சவுண்டு மியூசிக் ரெண்டும் அள்ளுது. ரைட்டு இப்போ நம்மளை துரத்துறேன். சவுண்டு மியூசிக் ரெண்டும் இருந்தாங்க கேமே ஜம்மு இருக்குது. நான் அதை வேறு ஆஃப் பண்ணிட்டு விளாடுறேன். ரைட்டு இப்போ வேறு வெறி குண்டு துரத்துறான். அந்த வாரம் ரைட்டு இப்போ ஓடுவோம். எப்படி சவுண்டு எஃபெக்டில் பயங்கரமாக இருக்கா? இப்போ வந்து ஓடிட்டே இருப்போம். லெஃப்ட்டு நேராக போகணும். குடி ரைட்டு நேராக போ கீழே ரைட்டு கீழே வந்தாச்சு. ஐயோ ரைட் இப்போ வந்து மேலே போவோம். அவரை பின்னாடி வெறி கொண்டு துரத்துறான். இப்போ வந்து ஐயோ சிக்கிட்டோம். நல்லபடி எப்போ தப்பிச்சோம். ரைட் அப்படியே ஓடும். குடி ஐயோ போமாட்டிக்கான். ஐயோ எப்பாடி இவங்களுக்கு எப்போ தப்ப வேண்டியதாக இருக்குது. அச்சோ ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஐயோ எப்படி திறந்துட்டாரு. எப்பாடி ஓடு எங்கே கேஸ் பயங்கரமாக இருக்குது. ரைட்டு ஓடு ரைட்டு இப்போ குடி வேகமாக போ. ஐயோ இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண இங்கே எதுவும் பெட்டி இருக்குது. இது இழுக்குன்னு நினைக்கிறேன். இழுத்தாச்சு. ஐயோ பாக்ஸ் கீழே வருது. ஓடு பாக்ஸை மேலே விழுந்துட்டு கீழே போடுறான். கீழே விழுந்துட்டா பாருங்க ரத்தம் எப்படி இருக்குன்னு. எப்போ சரியான சேஸு. ஆனால் அது பாக்ஸில் வந்தோடனே பார்த்துட்டேன். எதுக்கு அதில் எதுவும் கை வைக்கிற மாதிரி இந்த கையோட அச்சு இருந்து தான் நான் அதை பார்த்தோன்னே வச்சு இழுத்தேன். அதே தலையிலே விழுந்து செத்து போயிட்டான். எப்போ ஆனால் என்ன சேஸு மியூசிக்கு சவுண்டு ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி சேஸ் அள்ளிட்டு. ரைட்டு மக்களை இப்போ வந்து இங்கே படி அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம அது பாட்டுக்கு அப்படியே போவோம். இப்போ வந்து இங்கே வழி அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம அது பின்னாடி போவோம். இவங்க இது வழி நேராக போகுது. இப்போ என்ன எங்கே போவ? அங்கே எதுவும் டோர் இருக்குது. இப்போ அந்த டோருக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரைட்டு அப்படியே நடந்து போவோம். இந்த டோர் பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்து ரன் ஸ்டாப் நோ இந்த சைடு வராங்க டார்க்னஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் வராதிங்கன்னு சொன்னாதாண்டா நான் வருவேன். அதாண்டா 2K கிட்ஸு. ரைட்டு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே போவோம். கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு இப்போ போவோம். ஆனால் சேசிங் சீனு தான்ப்பா. அவ்வளோ நேரம் இந்த கேமில் ஒருத்தனும் இல்லாமல் டம்மியாக சும்மா நார்மலாக போய்ட்டு இருந்த கேமு திடீர்னு அவன் வரும்போது அப்படியே அழிச்சு பார்க்கணும். எவ்வா அப்படியே மிரண்டுட்டே. அதுவும் சேசிங் சீன்லாம் ஜம்முன்னு இருந்தது. ரைட்டு இப்போ இங்கே ஏதோ ரூம்குள்ளே வந்துருக்கோம். இங்கே ஏதோ பொம்மை இருக்குது. ரைட்டு இப்போ அதை திறந்து விடுவோம். திறந்தாச்சு. தர ரைட்டு. ஐயோ என்னாச்சு? இருட்டாயிட்டு லைட் ஆஃப் ஆகிட்டு. நீங்கள் கேட்டிங்களா? யூ ஓப்பன் மை கேஸ். என்னோட கேஸை நீ திறந்து விட்ட. என் பாக்ஸை திறந்துட்டேனுது. கேம் முடிஞ்சிட்டா? சரியான கேமுங்க. ஜம்முன்னு இருந்தது. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றணுன்னா வந்து நீங்கள் வந்து 200 கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃப்ரீயாகவே ஏற்றிட்டேன். அது வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அது வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ ஹவு டு டவுன்லோட் பாப்பி ப்ளே ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கேளுங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுறேன். ஈஸி தான். ரைட்டு இப்போ இந்த கேம் வந்து தரமாக இருந்தது மக்களே. உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் விளாடணும் அப்படின்னா இந்த கேம் விளாடுங்க. இந்த கேமில் வந்து இன்னும் சாப்டர் 1 இப்போ விளாண்டாச்சு. சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 இன்னும் ஒரு 3 சாப்டர் இருக்குது. அதையும் விளாண்டு போடலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்தனை உங்களை வந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோசப். பாய்.